ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத ரொம்ப நாளைக்கு போட்டு இழுத்தடிக்காம, உடனே அதுக்கு செம்மையா ஒரு தீர்வ கண்டுபிடிச்சு, உடனே அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்கிறது தான் நம்ம ஐயனார் துணையோட ஸ்பெஷலேன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இப்போ ஹனிமூனுக்கு போயிருக்கிற இந்த ட்ரிப்ல கொடைக்கானலுக்கு ஃபேமிலி ட்ரிப்பா போயிருக்கிற இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. அதாவது பல்லவன் காட்டுக்குள்ள காணாம போயிடுறாங்க. அப்புறம் அந்த பல்லவன தேடி கண்டுபிடிச்சு, நம்ம சோழன் இருக்கிற பயங்கரமான கடுப்புல அந்த பல்லவன போட்டு அடிக்க, உடனே சேரனுக்கு கோவம் வந்து, "இனிமே அவன் உங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டான்டா. உங்கள எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ணாம நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம சோழன் கூட சண்டை போட்டுட்டு போக, சோழன் இருந்துட்டு, "நான் என்ன பேசுறேன்? அண்ணன் என்ன பேசிட்டு போகுதுன்னு பார்த்தியா நிலா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழனுக்கு சப்போர்ட் பண்ணாம, எப்பயும் போல, வழக்கம் போல, நம்ம நிலா, "சேரண்ண சொன்னது தான் சரி. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசுறாங்க. உடனே நம்ம சோழன் எவ்வளோதான் வந்துட்டு எத்தனை அடி பட்டாலும் எப்படி தான் தாங்கிட்டே இருப்பாரா? ஸோ படக்குன்னு சொல்லிடுறாரு நிலா கிட்ட, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நம்ம மட்டும் கொடைக்கானலுக்கு வருவோம்ன்னு சொல்லியிருந்தேன். நீ கேட்டியா? இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு எல்லாமே தலைவலி உன்னால தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, உடனே நிலா கோச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல நம்ம சோழன் தான் போய் நான் நிலா கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி, "என்னைய மன்னிச்சிருமா, உன்கிட்ட பேசினது தப்பு தான், உன்னைய கோவப்படுத்தினது தப்பு தான்" அப்படின்ற மாதிரி மன்னிப்பும் கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த வார எபிசோட்ல வந்துட்டு ஃபுல்லாவே காட்டியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். யார் மேல தப்பு இருக்கு? சோழன் வந்து செல்ஃபிஷா நடந்துக்கிட்டாரா? இல்லன்னா அவரு பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நெனச்சது தப்பா? சரிதானே! அப்ப நிலா தான் எல்லாரையும் கூப்ட்டு தேவையில்லாம தப்பு பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி அது 2மே இல்லைன்னா, பல்லவன் தான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டானா? அப்படிங்கிற விஷயத்துல நெறையவே நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? யார் மேல தப்பா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கதைக்குள்ள வருவோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி தான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உடனே அத வந்து சார்ட் அவுட் பண்ணிருவாங்க. அதே மாரி தான் இப்ப நம்ம நிலா கிட்ட போயிட்டு நம்ம சோழன் மன்னிப்பு கேட்க, "நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். அவனுக்கு இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான். ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால?" அப்படின்னு சொல்லி, அந்த டென்ஷன்ல, அந்த கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் பல்லவன் இருந்துட்டு சேரன்கிட்ட, "எதுக்கு நீ சோழனுக்கிட்ட கோவப்பட்ட? நான் பண்ணது தானே தப்பு. தேவையில்லாம நைட்டும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இப்பயும் அவங்க நான் பாட்டுக்கு உங்க கூடவே நடந்து வந்திருந்தா, கண்டிப்பா நான் மிஸ் ஆயிருக்க மாட்டேன். தேவையில்லாம உங்கள நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். என் மேல தானே தப்பு. நீ எதுக்கு சோழன் மேல கோவப்பட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "ஆமாண்ணே, நீ சோழன் மேல அவ்ளோ கோவப்பட்டுட்ட. அது தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் அவன வந்து நம்ம தொந்தரவு பண்ணியிருக்க கூடாதுல்ல. தேவையில்லாம நம்ம தான் அவன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக, கூடவே நம்ம கிளம்பி வந்திருக்க கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் சொல்றாங்க. ஸோ, இப்ப சேரன வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஐயய்யோ! நான் அவன ரொம்ப கஷ்டப்படுத்தினேனாடா! ரொம்ப தப்பா நெனச்சிருப்பானா என்னைய? அப்படின்ற மாதிரி. "சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அவன்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனைய வந்து முடிக்கிறாங்க. ஸோ, இப்ப மதியத்துக்கு அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும், நிலாவும் வராங்க. வந்துட்டு பல்லவன் கிட்ட நம்ம சோழன் வந்துட்டு, "டேய் சாரிடா, அண்ணன் உன்னைய அடிச்சிருக்க கூடாது. என்னைய தொந்தரவு பண்ற அப்படின்றதுக்காக நான் உன்னைய அடிக்கலடா. இந்த காட்டுக்குள்ள நீ மிஸ் ஆயிட்ட அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்னைய காணோன்னு தேடி எனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ள காணாம போயிட்டா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நடந்திருந்துச்சுன்னா, நான் என்னடா பண்ணியிருப்பேன்? அந்த கோவத்துல தான்டா அண்ணன் உன்னைய அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட நம்ம சோழன் மன்னிப்பு கேட்க, உடனே பல்லவன் இருந்துட்டு, "ஆமாண்ணே, நானும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டேன். நானும் உன்னைய தொந்தரவு பண்ணியிருக்க கூடாது. நானும் எதையுமே புரியாம நடந்துக்கிட்டேன். நானும் அண்ணங்க கூட நடந்து வந்துட்டு இருந்தப்ப, கூட பேசாம போயிருந்திருக்கலாம். தேவையில்லாம ஃபோட்டோ எடுக்க போறேன், அத எடுக்க போறேன்னு சொல்லி போய் தான் மிஸ் ஆயிட்டேன். உங்க எல்லாருக்குமே நான் தான் தொந்தரவு குடுத்துட்டேன். நீங்க எல்லாருமே என்னைய மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பஞ்சாயத்தும் முடிஞ்சிருது. இதுக்கு தான் நான் சொன்னது. ஸோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உடனே தீர்வும் வந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன நீங்க ஸ்க்ரீன்ல வேற ஒண்ணு காட்டுறீங்களே, சூர்யா வந்திருக்கிறது மாதிரி, சூர்யாவுக்கும் கொடைக்கானல் வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறான். அது அவன் எதர்ச்சியா தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பா கிடையாது. அவன் திட்டமிட்டு தான் வந்திருக்கிறான். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சூர்யா வந்து பயங்கர கடுப்புல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படின்னா, நிலாவ எப்படியாவது விவாகரத்து ஆன உடனே, விவாகரத்து ஆகலைனாலும் பரவால்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வைப்ரேஷன் மண்டையன் சொல்லிட்டு திரிஞ்சான்.
இப்போ அவங்களுக்கு இல்ல பெரிய கோவமே என்ன அப்படின்னா, நிலாவ சோழனுக்கே திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, அவங்கள கூப்பிட்டு கிராண்டா ரிசப்ஷன் நடத்தணுமே, நடத்துனதுமே அந்த சூர்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ, அதனால வந்து மனோகர் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். "நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க பொண்ண நீங்க ஏத்துக்கிட்டீங்க போல. அப்ப அவ்வளதானா எனக்கு மரியாத? என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, என் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் என் கல்யாணம் மொத நாள் நைட்டு பொண்ணு ஓடி போனத சொல்லி சொல்லி இப்பவும் சிரிக்கிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் பொண்ணும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் வாழ்க்கையில இப்படி அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறோம். நீங்க மட்டும் உங்க பொண்ண விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிதானே? ரிசப்ஷன் வேற ரொம்ப கிராண்டா வச்சதா கேள்விப்பட்டேன். அப்ப நான் என்ன கேனையா? அப்படின்னு சொல்லி இந்த சூர்யா வந்து மனோகர் கிட்ட சண்டை போட, தேன் இருந்துட்டு, "என்னப்பா நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கிற? அவ தான் உன்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாளே! நீ அந்த அளவுக்கு அவள கல்யாணத்துக்கு முன்னாடியே டார்ச்சர் பண்ணியிருக்கிற. நல்ல வேளை நீயே இப்பயே வந்து இப்படி பேசுறியே! ஒரு வேளை நிலாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, நீ எப்படிலாம் பேச மாட்ட. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கா. தேவையில்லாம எதுக்கு நீ அவள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு தேனு திட்டுறாங்க. "ஓ! இப்போ உங்க பொண்ணு தான் உங்களுக்கு பெருசா போயிருச்சு அப்படிதானே? பார்த்துக்கிறேன். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல அந்த நிலாவ நான் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், மனோகர் இருந்துட்டு, "என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? நானும் பொறுமையா இருப்போம், பொறுமையா இருப்போம்ன்னு பார்த்தா, நம்ம மேல தானே தப்பு. இவன் மேல எந்த தப்பும் இல்லையே நினைச்சிட்டு இருந்தோம்னா, என்கிட்டயே வந்து உன் பொண்ண நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சொல்ற. அப்படி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் ஏற்கனவே சூர்யாவுக்கும், மனோகர் ஃபேமிலிக்கும் சண்டை நடந்துட்டுருக்கும்போது, இந்த சூர்யா என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நெறைய கம்பெனியில நம்ம நிலா இன்டர்வியூ அட்டெண்ட் போதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன், இப்ப இத மட்டும் விட்டுருவானா என்ன? உடனே நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியாவது இந்த 2 பேருக்கும் சரியான தண்டனை குடுத்தே ஆகணும். சரியான பாடத்த நம்ம புகட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கொடைக்கானலுக்கு வந்திருப்பான் இந்த சூர்யா. அதனால தான் சொல்றேன், கொடைக்கானல்ல அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, இவங்கள பழி வாங்குறது தான் அவனுக்கு வேலை. அப்படிதான் இப்போ இவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்களா? அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்துட்டு, "சரி நம்ம போட்டிங் போயிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அண்ணி, நம்ம போட்டிங் போலாம். நெறைய இடம் சுத்தி பார்க்கணும்னு நெனைச்சோம். ஆனா எதுவுமே பார்க்க முடியாம போயிருச்சு. எல்லாமே என்னால தான்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்க, "நீ ஏன்டா மறுபடியும் அதே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிற? தேவையில்லாம எதையும் பேசாத. நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் பார்க்க வேண்டிய இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படிதான் அவங்க போட்டிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. மத்த எல்லாருமே இன்னொரு போட்ல போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நிலாவும், சோழனும் போயிட்டு இருக்கிற போட்ட பின்னாடி கூடி வந்து யாரோ இடிச்சு கவுக்க பார்க்குறாங்க. "என்னடா இது? நம்ம போட்ட இடிக்கிறது யாரு?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சூர்யா வந்து வாரான். "என்ன ஹனிமூனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ஆமா, உனக்கு என்ன இப்ப இதுல வந்துச்சு? நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, "ஏண்டி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவன் கூட ஓடி போவ. பிறகு இவன நான் லவ் பண்ணல. அப்புறம் இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவன கல்யாணம் பண்ணேன். இவன் கல்யாணம்னா என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் விவாகரத்து வாங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் இவன் என் மனசுக்குள்ள வந்துட்டான். அதனால நான் அவன மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டேன்." அப்படின்னு நீ உங்க அப்பன்கிட்ட சொல்லுவ. உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, ரிசப்ஷனும் நடத்துவாரு. அப்ப நாங்க மட்டும் 1 வருஷமா எந்த பொண்ணும் அமையாம, கல்யாணமும் பண்ண முடியாம, இன்னும் நாங்க பட்ட அவமானத்திலருந்து மீண்டு வர முடியாம நாங்க இருப்போம். நீ மட்டும் இந்த பிச்சைக்காரனு கூட சேர்ந்துக்கிட்டு, டிரைவர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஹனிமூனுக்கு வருவ. அப்படிதானே? இத பார்த்துட்டு நாங்க பேசாம இருப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே "டேய்! நீ இன்னும் திருந்தலையா? எப்படா திருந்துவ? ஏற்கனவே என்கிட்ட வாங்குனதெல்லாம் பத்தாதா? இன்னமும் மறுபடியும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு யார்டா சொன்னது கொடைக்கானல்ல இருக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நீ பெரிய எங்க போனாலும் தெரியாது பாரு. உன்னைய ஃபாலோ பண்றது தாண்டி 1 வருஷமா என்னோட வேலையா இருந்துச்சு. இந்த கொடைக்கானல்ல இருந்து போகும்போது எப்படி நீங்க உயிரோட போறீங்கன்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நிலாவும், சோழனும் சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ இத தூரத்துல இருந்து பாண்டியும், நம்ம சேரனும் பார்த்துட்டு இருக்கும்போது, "இவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி பார்க்குறாங்க. அப்பதான் இவன கல்யாணத்தப்ப கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தாங்கல்ல, அத பார்த்துட்டு, "இது அந்த சூர்யா இல்ல?
எதுக்கு அவன் இங்க வந்திருக்கான்? எதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? அண்ணே போட்ட அந்த பக்கமா விடு அப்படின்னு சொல்லிட்டு மிதிச்சு போட்ட ரைட் பண்ணி அங்க போறாங்க. போயிட்டு என்ன சோலா? டேய் என்னடா சோலா? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணே இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம கிட்ட சமத்தியா வாங்குனான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா இவனுக்கு இங்க என்ன வேலை? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கிறாராம். நானும் நிலாவும் உயிரோட இந்த கொடைக்கானல விட்டு திரும்பி போக மாட்டோமா. அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு சரியான தருணமா அதனால வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்ல, என்னடா நக்கலா? பார்த்துக்கிட்டே தான் இருங்க பார்த்துட்டே தானே இருக்க போறேன். நீங்க எப்படி நல்லா வாழ்றீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைப்ரேஷன் மண்டையன் சொல்லிட்டு போறான். ஏண்டா உன்னோட சேப்டரே முடிஞ்சிருச்சே. அப்புறம் எதுக்குடா திருப்பி ரீஎன்ட்ரி குடுத்து இந்த மாதிரி உசுர வாங்கிட்டு இருக்கிற? ஏன்டா நிம்மதியா ஒரு ஹனிமூன் கூட கொண்டாட விட மாட்டீங்களாடா? இப்படி மாத்தி மாத்தி வந்து பிரச்சனைய குடுத்துட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்ல, அப்போ பாண்டி இருந்துட்டு, "டேய் என்ன எங்ககிட்ட வாங்குனதெல்லாம் பத்தாதா? இன்னுமா வேணும்? அப்பயாவது இந்த கல்யாணம் 2 பேரும் மனசு பிடிச்ச மாதிரி நடக்கல. ஏன்னா இப்ப இப்படி கிடையாது. அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்கேருந்து மரியாதையா போயிரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி கொடைக்கானல விட்டு போகும்போது நீ உயிரோட போக மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி எச்சரிக்கை விடுறாங்க. இந்த வைப்ரேஷன் மட்டும் தான் எப்பயுமே பயப்படுவோம்ல. நம்ம நிலா திட்டுனாலே பயந்துட்டு ஓடிருவான். இப்படி எல்லாருமே சூழ்ந்து நிக்கவும் பயந்துட்டு, திரும்பவும் போட்ட வேற பக்கமா ரைட் பண்ணி கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறமா இவங்க கரைக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நிலா இருந்துட்டு. "இவன் ஏன் தேவையில்லாம இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் பயந்துட்டே சோழன். "அவன் நம்மள ஏதாவது பண்ணிருவானோ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ அதெல்லாம் எதுக்கு நிலா கவலைப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம் இவன் வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டா என்ன பண்றது? நம்ம பேசாம கிளம்பி ஊருக்கு போயிருவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு, "ஏங்க இவனுக்கெல்லாமா பயந்துட்டு இருப்பீங்க? நீங்க அரட்டுனாலே அவன் இங்கேருந்து ஓடிருவான். இவனுக்கு பயந்துட்டா நம்ம இங்கேருந்து கிளம்புறது? பேசாம இருங்க. அதான் நாங்கலாம் இருக்கோம்ல. எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கொடைக்கானல்ல வைப்ரேஷன் மண்டை அதாவது இந்த சூர்யா வந்து பண்ற பிரச்சனையேன்னு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நிமிஷமும் அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. எங்க இருந்தாலாவது இவன் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே தான் இருக்கும். அதே மாரி தான் இவங்க கார்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுவாங்க. ஏறிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போவோமா? இல்லன்னா ஊருக்கே கிளம்பிருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு, அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு கிளம்புவாங்க. அப்ப இந்த வைப்ரேஷன் மண்டையன் வந்துட்டு வருவான். வந்துட்டு, "என்னது இது? இவன் நம்மள பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறானே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "என்னடா ஒழுங்கா ஊரு போய் சேருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா சொல்லும்போது, நாங்க ஊருக்கு போறது இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாம இப்படி முன்னாடி வந்து சிரிச்சுட்டு நிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, இல்ல நீங்க எங்க கீழ விழுந்து கிடக்குறீங்கன்னு உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்கணும்ல. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஏன்னா, இவன் என்ன பிளான் பண்ணாலும் அது ஒழுங்கா உருப்படியா முடிக்க மாட்டான்ல. அந்த மாரி சொல்லவுமேன்னு, அப்படி என்ன இவன் என்ன யோசிச்சிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து யோசிக்கிறாங்க. இவன் நம்ம வண்டியில போகும்போது பின்னாடியே வந்து இடிச்சிருவானோ? இல்லையே! அப்படின்னா நம்ம அவ்ளோ ஜாக்கிரதையா இவன் நம்ம நம்ம முன்னாடி விட்டு இவன் பின்னாடி வந்தா நம்ம என்ன அவ்ளோ அசால்ட்டாவா இருக்க போறோம்? அதுக்கும் வாய்ப்பில்ல. வேற என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த சோழனோட கார் வயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிரேக்க கட் பண்ணி வச்சிருக்கிற ஆளுங்கள விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறான் இந்த சூர்யா. அத நம்ம சோழன் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இவன் இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டா பேசுறான்னா, ஆ எங்க பின்னாடி வரமாட்டான். உன்னைய வந்து நான் உன் பின்னாடி தொடர்ந்துட்டுலாம் வரமாட்டேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படிலாம் சொல்றான். அப்படி இருந்தும் நம்ம கீழ விழுந்துருவோம்ன்னு சொல்றானே! வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்னு சொல்லுவானே! அப்புறம் என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் யோசிக்கும்போது தான், அப்ப அவருக்கு தெரியுது. வண்டியில எல்லாருமே ஏறும்போது, இவரும் கார் எடுக்கலான்னு நெனைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் டிரைவர் தானே! இந்த பிரேக் அதெல்லாம் செக் பண்ண தானே செய்வாங்க. அப்போ இந்த சோழன் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்ப பார்த்தா பிரேக் வயர கட் பண்ணி விட்டுருக்காங்க. உடனே உள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் கீழ இறங்க சொல்லிட்டு, வேகமா இந்த சோழன் சூர்யாவ நோக்கி ஓட, அவனும் அங்கருந்து ஓடுறான். உடனே நம்ம சோழன் வேகமா போய் அந்த சூர்யாவ பிடிச்சு கைய முறிக்கிறான். முறிச்சுட்டு, "என்னடா நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பிரேக் வயர கட் பண்ணி விட்டா, நாங்க அத பார்க்காம இருப்போம். அப்படின்னு நெனச்சுக்கிட்டியோ?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா கத்த, நிலா இருந்துட்டு வேகமா வந்து இந்த சூர்யாவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறான். விட்டுட்டு, "ஏன்டா நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ஏன்டா இப்படி இருக்கிற? அதான் நான் இவனுக்கு
உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டுலடா. இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கோம். இன்னமும் ஏன்டா இந்த மாரி பாடா படுத்திக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே பாண்டி நம்ம சேரன் எல்லாரும் வந்துட்டு, ஏன்டா உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. பிரேக் வயர கட் பண்ணி விட்டுருக்கிற. நல்ல வேளை எந்த கடவுளோட புண்ணியமோ தெரியல. நாங்க வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சோழன் கண்டுபிடிச்சுட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆளுக்கு ஒரு 2 அறை கன்னத்துல அறையிறாங்க. நிலா இருந்துட்டு, நீங்கலாம் அடிச்சா பத்தாது. நானும் இவன் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவோ கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. விட்டுட்டு, இனிமே என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்த, அடுத்து நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. அது போக இனிமே எங்க வாழ்க்கையில குறுக்கிடுறதோ, இந்த மாதிரி சில்லியான ஒரு பிளான் பண்ணி சொதப்புற வேலையிலோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டேன்னா, அப்புறம் நல்லாவே இருக்காது. உன் சாப்டர் அப்பப்ப வந்து என்டர் ஆயிட்டு இருக்கிற. மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்கோ! அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து திட்டிட்டு, அதுக்கப்புறமா இந்த சூர்யாவ வந்து வார்ன் பண்ணி விட்டுர்றாங்க. "ஐய்யய்யோ! நம்ம மாட்டிக்கிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா வேற வழியே இல்லாம, "இருடா, இந்த தடவ நீங்க தப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் உங்கள பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிய அப்படியே ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. அதுக்கப்புறமா, "நல்ல வேளை சோழன், நீங்க நல்லபடியா பார்த்துட்டீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தான் சோழன் சொல்றாரு, "இதுதான் டிரைவருங்கிறது. நாங்க எப்படி இருந்தாலும் வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு? பிரேக்லாம் கரெக்ட்டா பிடிக்குதா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, செக் பண்ணி தான் நாங்க வண்டிய எடுப்போம். இதுக்கு தான் நாங்க எங்கள வந்துட்டு எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறது நாங்க தான். ஆனா, மத்தவங்க நினைக்கிறதெல்லாம், "என்ன சாதாரண டிரைவர் தானே, டிரைவர் தானே" அப்படிங்கிறது. "எங்களுக்கு தான் தெரியும் வண்டியோட கண்டிஷனு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "நீங்க எப்பயுமே சூப்பர் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2, 3 பிட்ட போட்டு கொஞ்ச, நம்ம சோழனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே லவ் மூட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த பிரேக் வயர்லாம் மெக்கானிக்க கூப்பிட்டு ரெசார்ட்ல இருக்கிற கைடு கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த வண்டியில இருக்கிற மெக்கானிக் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பிரேக் வயரெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறமா தான் ஒரு வழியா கிளம்பி அவங்க லேட் நைட் ஆகுது. அப்படி இருந்தும் சேஃபா வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த ட்ரிப்ப நம்ம எப்படிலாம் போகணும்னு பிளான் பண்ணேன். ஆனா கடைசியில யாராரோ நம்ம வாழ்க்கையில விளையாண்டுட்டாய்ங்கடா. நம்மளோட ட்ரிப்பையே கெடுத்து விட்டாய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் புலம்பிக்கிட்டே, "இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேனா? என்னென்னமோ நடக்கணும்னு நெனச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல." அப்படின்னு சொல்லிட்டு, "நடந்த வரைக்கும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், "எல்லாரோட லக்கேஜையும் எடுங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு கார் டிக்கிய ஓப்பன் பண்ணி விடுறாரு. எல்லாருமே அவங்களோட லக்கேஜ எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம நிலாவோட லக்கேஜையும் சோழன் எடுத்துக்கிட்டு அவரோட ரூம்குள்ள வந்து போறாரு. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துகிட்டு, "அ என்ன நிலா, ஏதாவது சாப்பிடுறியா? பசிக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! எனக்கு எதுவுமே வேண்டாம். ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிர்றாங்க. "அதானே, உனக்கு உன்னோட இது என்னத்த சொல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டு, "அவ்வளதான்டா, நம்ம ட்ரிப்பே முடிஞ்சு போச்சு. இவ்வளதான் நம்ம வாழ்க்கை. ஹனிமூனுன்னு பிளான் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு." அப்படின்னு சொல்லி பேசாம அவங்களும் அங்க ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. அப்போ ஹனிமூன் ட்ரிப்ல நடந்தது எல்லாத்தையுமே நெனச்சு நம்ம சேரன ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல்லவன் வந்து பண்ணது, அதுக்கப்புறமா பல்லவன் மிஸ் ஆனது, அப்புறம் இந்த வைப்ரேஷன் மண்டைய வந்து சண்டை போட்டது, அப்புறம் கடைசி நிமிஷத்துல அத்தனை பேர் உயிர சோழன் காப்பாத்துனது அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே படுத்திருக்கிறாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "என்னண்ணே, தூக்கம் வரலையா உனக்கு? டயர்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா பாண்டி, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, "ஏண்ணே, எதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற? என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லடா, எல்லா விதத்துலயும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பயமா தான் இருக்கு. இப்ப நிலாவும் சோழனும் சொன்னது மாதிரி அவங்க 2 பேரையும் மட்டும் தனியா அனுப்பியிருந்தா, இப்ப இந்த சூர்யா வந்திருந்தா அவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கூட நம்ம இருந்ததுனால தான் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடிஞ்சுச்சு. அதனால அவங்க கூட போனது நல்லது தான் அப்படின்னு ஒரு விதத்துல தோணுனாலும், இன்னொரு விதத்துல அவங்கள நம்ம ரொம்ப அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, தேவையில்லாம அவங்களுக்கு நம்ம தொந்தரவு குடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்படியும் தோணுதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு, "அண்ணே, நம்ம போயிட்டோம், வந்துட்டோம். இனிமே எதுவுமே இத பத்தி நம்ம பேச வேண்டியதில்ல. அவ்வளதான். சோழனுக்கும் குடுத்து வச்சது அவ்வளதான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீ தான் சொன்னேல்லண்ணே, நம்ம போனது ஒரு விதத்துல நல்லது தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறம் என்னண்ணே, ஏதாவது எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காம
நல்லபடியா நம்ம எல்லாருமே திரும்பி வந்துட்டோம்ல, அதுவே போதும். எதுக்கும் தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்குனேன். நாளைக்கு காலையில ஏகப்பட்ட வேலை இருக்குது. முதல்ல நம்ம நம்ம வேலைய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அங்க இருந்து அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சுறாங்க. மறுநாள் காலையில, "என்னப்பா 3 நாள் நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. "என்னடா அதிசயமா இருக்கு. நீ வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்க மாட்டியே!" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நான் வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனச்சேன். அதனால கேட்டேன். ஏன்னா, என்னோட ஹனிமூன் ட்ரிப்ல நீங்க மட்டும் தான் வரல. நீங்க மட்டும் தான் என்னைய புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே வந்து என்னைய அப்படி புரிஞ்சுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த நடேசன் அப்ப கேட்காரு, "ஏன்டா உனக்கு எல்லாருமே தொந்தரவு குடுத்துட்டாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அட நீ வேற ஏன்யா அத பத்தி கேட்குற? பயங்கரமான டென்ஷன்யா. இந்த பல்லவனால எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது போலயா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, அவன் பொண்டாட்டியும் புருஷனும் தனியா இருக்காங்களேன்னு தெரியாம, என் ரூம்ல வந்து படுத்துக்கிட்டான். நிலா அண்ணி கூட பேசிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, அப்படியே நான் இங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டான். அப்புறம் ஹனிமூன் ட்ரிப்ல என்னையா பிளான் இருக்கு இதுல? ஹனிமூன் ட்ரிப் நாங்க எதுக்கு பிளான் பண்ணனே தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தான்யா சொல்றேன். ஒரு அப்பனா, நீ தான் மகனோட நிலைமைய நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட. அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்ட. ஒருவேள நீயும் வந்திருந்தா, உன்னாலயும் பல பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் என் ஹனிமூன் ட்ரிப்பையே முடிச்சுட்டு வந்திருக்கேன். சரி முடிஞ்சது தான் முடிஞ்சுச்சு. எல்லாருமே இனி நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா, கடைசில அந்த வைப்ரேஷன் மண்டையன் வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது யார்றா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் அந்த சூர்யா நிலாவுக்கு நிலாவ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தன பார்த்தாங்கல்ல, அவன் அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அங்க வந்துட்டான். அப்புறம் அவன் பிரச்சனையும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.